ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ரெட்மி நோட் 10 ப்ரோ வர்சஸ் ரியல்மி நாசோ 30 ப்ரோ அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி 16,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெட்மி 12,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10 வர்சஸ் போக்கோ M3 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி 12,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் டே டு டே வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவே டெலிகிராம்ல டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. குரூப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி இருக்கு. ஸோ எப்பவும் போல் டிசைனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அந்த வகையில் ரெட்மி நோட் 10 லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கலர்ஸ்னு பார்க்கும்போது க்ரீன், ஒயிட், பிளாக் அப்படின்ற 3 கலர்ஸில் ஒரு கிரேடியன்ட் லுக்கான ஒரு டிசைனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு 3D கர்வ்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 178 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.3 mm திக்னஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே போக்கோ M3 பார்க்கும்போது இங்கே இவங்களும் 3 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூ, எல்லோ, பிளாக் அப்படின்ற 3 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் லெதர் லைக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவே இருக்கு. அண்ட் இந்த மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 197 கிராம்ஸ்க்கான வெயிட், 9.6 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவே இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 10ல 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் சூப்பர் AMOLED டிஸ்பிளேங்க நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்றது வேற லெவல் ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட வேற எந்த ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இது கூடவே இதில் நமக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1100 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கொடுக்குறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நல்ல ஒரு பிரைட்டரான வைப்ரண்டான டிஸ்பிளேவா இந்த டிஸ்ப்ளே இருக்கும். அண்ட் அப்படியே போக்கோ M3 ல பார்க்கும்போது இங்க 6.53 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இங்க கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. 400 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது கண்டிப்பா AMOLED டிஸ்ப்ளே தான் எப்பவுமே பெஸ்ட். அதுவும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல AMOLED டிஸ்ப்ளே அப்படின்னு வரும்போது கண்டிப்பா ரெட்மி இங்க பெஸ்டா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 10 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே வேற லெவலான ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் அப்படியே போக்கோ M3 பார்க்கும்போது இங்க 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வித் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டரி கெப்பாசிட்டியை விட எனக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ரெட்மி இங்க கொஞ்சம் பெஸ்ட்டாவே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் போக்கோ M3யுமே 6000 அப்படின்ற ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேட்டரி கெப்பாசிட்டி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்த்தோம்னா ரெட்மி நோட் 10ல ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 678 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 11 நானோமீட்டர் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு ஆக்டோகோர் சிப்செட். அண்ட் இதனுடைய கிளாக் ஸ்பீட் 2.2 GHz கிளாக் ஸ்பீட், Adreno 612 GPU இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட்டுடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 2,18,888 பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அப்படியே போக்கோ M3ல பார்க்கும்போது இங்க மீடியாடெக் G85 சிப்செட் கொடுத்திருக்காங்க. இது 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு ஆக்டோ chipset. அண்ட் இதனுடைய கிளாக் ஸ்பீட் 2 GHz கிளாக் ஸ்பீட், ARM Mali G52 MC2 GPU இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் உடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 1,96,881 பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸர்ல எது பெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரெட்மி கொடுத்திருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 678, போக்கோவில் கொடுத்திருக்கக்கூடிய மீடியாடெக் G85 விட கொஞ்சம் பெஸ்டான ஒரு சிப்செட் தான். அந்த வகையில் ரெட்மி நோட் 10 இங்கே கொஞ்சம் பெஸ்டாகவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராவுக்கு வருவோம். ஸோ ரெட்மி நோட் 10ல ஃப்ரண்ட் சைட் 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரேட் மோட், டைம் ஸ்லாப், ஆட்டோ HDR, AI சீன் டிடெக்ஷன், டைம் பர்ஸ்ட், AI பியூட்டி, மூவி ஃப்ரேம், பாம் ஷட்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே போக்கோ M3ல பார்க்கும்போது இங்கே 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க f2.05 அப்பேச்சர்ல. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டைம் லேப்ஸ், AI பியூட்டி, ஷார்ட் வீடியோ, கெலடைஸ்கோப்,
மூவி ஃப்ரேம், பாம் ஷட்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா ஆஃப்கோர்ஸ் ரெட்மி நோட் 10 இங்கே நமக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைட் கேமரான்னு வரும்போது ரெட்மி நோட் 10ல நமக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரேட் மோட், பேனோரமா, டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், நைட் மோட், அல்ட்ரா வைட் ஆங்கிள் டிஸ்டார்ஷன் கரெக்ஷன், டாக்குமெண்ட் மோட், ஹெச்டிஆர், ஏஐ சீன் டிடெக்ஷன், கூகுள் லென்ஸ், மூவி ஃப்ரேம், ப்ரோ கலர், டைம் பர்ஸ்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 4K வீடியோஸ் அட் 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோ 720 பிக்சல் அட் 960 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே போக்கோ M3ல கொடுத்துருக்கக்கூடிய பேக் சைட் கேமரா மொத்தம் ட்ரிபிள் கேமரா செட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் 48 மெகா பிக்சல் அல்ட்ரா கிளியர் மோட், மேக்ரோ, ஹெச்டிஆர், நைட் மோட், ஏஐ சீன் டிடெக்ஷன், டாக்குமெண்ட் மோட், ஏஐ பியூட்டி, போர்ட்ரைட் மோட், பேனோராமா, கூகுள் லென்ஸ், ப்ரோ கலர், மூவி ஃப்ரேம், டைம் பர்ஸ்ட், போர்ட்ரைட் மோட் வித் பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வீடியோ ரெக்கார்டிங் 1080 பிக்சல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அட் 30 fpsல. அண்ட் அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோ 720 பிக்சல் அட் 120 fpsல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் இப்போ இந்த ரெண்டு கேமரா வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ரெட்மி நோட் 10ல நம்மளால 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் போக்கோ M3ல நமக்கு 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாது. 1080 பிக்சல்ல தான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் ரெட்மி நோட் 10 இங்கே நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் ஹை ரெசல்யூஷன் ஸ்டீரியோ சவுண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஐஆர் பிளாஸ்டர் 3.5mm ஆடியோ ஜேக் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமனாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ஸ்லாட்டுமே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ரெண்டு சிம் கார்டு ப்ளஸ் 1 மெமரி கார்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 4GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் 11,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 6GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 13,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே போக்கோ M3 பார்க்கும்போது இங்கே 6GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் 10,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி 6GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 11,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது போக்கோ M3 ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 6GBக்கான வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட 6000 mAhக்கான பேட்டரி மாதிரியான நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10மே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்றது வேற எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு டிஸ்பிளே மெயினாக சூப்பர் AMOLED டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பா ரெட்மி நோட் 10 சூஸ் பண்ணலாம். இதுல சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட சேர்த்து 1100 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், Snapdragon 678 சிப்செட், 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் போக்கோ M3 விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா போக்கோ M3 விட இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரெட்மி நோட் 10 கொஞ்சம் பெஸ்டான ஃபீச்சர்ஸோடய லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல ரெட்மி நோட் 10 நம்ம வின்னரா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ், ப்ரைஸ் எல்லாத்தையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.